ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புரட்டாசி 3வது சனிக்கிழமை இல்லைங்களா, அதனால வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து சாமி கும்பிட போகிறோம். அதுதான் வேலையெல்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைம் வர ஆயிடுச்சுங்களா, அதனால் சீக்கிரமாக செஞ்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் எல்லாமே முடிச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து வடை தான் ஃப்ரெஷ் போட்டு எடுக்கிறோம். வடை போட்டு முடிச்சதும் நம்ம சாமி கும்பிட வேண்டியதுதான். இப்போ வடை போட்டுட்டு இருக்கேன். வடை ரெடி ஆகும்போது சாமி கும்பிடலாம். 1:30 மணிக்கெல்லாம் படைக்கலான்னு நினச்சோம். ஆனால் வந்து 1:30 மணிக்கு படைக்க முடியாது. 3 மணி ஆகிடும் போல இருக்கு. நாங்கள் வெளியே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு படைக்கிறதுங்காட்டியும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெள்ளம் முடிஞ்சுது. இப்போ வந்து பெருமாளுக்கு போகிறதுக்காக நான் வந்து துளசி மாலையில் துளசி கட்டிட்டு இருக்கோம். பெருமாளுக்கு போகிறதுக்காக டைம் வர ஆயிடுச்சுங்களா, அதனால கொஞ்சம் சீக்கிரமாக பிரிச்சுட்டு வந்து கட்டிகிட்டே இருக்கேன். இன்னும் அரிசி வேறு ஊற வச்சுருக்கோம். இன்னும் மாவிளக்கு வேறு அரைச்சிட்டு மாவிளக்கு போடணும். இது வந்து மாலையெல்லாம் கட்டணும். இன்னும் பூஜை ரூமில் போயிட்டு இன்னும் சாமிக்கெல்லாம் பூ வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். எவ்வளோ சீக்கிரமாக பண்ணாலும் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. சீக்கிரமாக டைம் ஆயிடுது. கட்டிட்டு இப்போ வந்து மாவளுக்கு பிடிச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மாவளுக்கு அரைச்சின்னு வந்தாச்சு. அரைச்சின்னு வந்துட்டு மாவளுக்கு பிடிச்சிட்டாக்கா இப்போ நம்ம போய் சாமிக்கு ரெடி பண்ண வேண்டியதான் படைக்கிறது. கொஞ்சம் ஈரத்தோடு போட்டோன்னா ஈரமாயிடுச்சு. அரிசி இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக இன்னும் வடிய வச்சு போடாமல் அவசரத்தில் போட்டாச்சு. அவசர வேலையும் அப்படிதான் இருக்கும். சின்னதாக பிடிச்சாச்சு. மாவளுக்கு போடுறதே மறந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக தான் ஞாபகம் வந்தது. அதனால் இப்போ தான் அரிசி உடனே ஊற வச்சு அரைச்சதுனால கொஞ்சம் அரிசியும் ஊரில் மாவளுக்கு ரெடி ஆயிடுச்சு. போயிட்டு பூஜை போட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாமிக்கு வந்து இலை போட்டு இப்போ வந்து சாமி கும்பிட போகிறோம். நாங்கள் சாப்பாடெல்லாம் வச்சு ஏதோ இந்த வருஷம் தான் நாங்கள் வந்து புரட்டாசி வந்து தளிகை போட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாமி கும்பிட்றோமா, அதனால வந்து எனக்கு எப்படி சாமி கும்பிட்றதுன்னு எனக்கு வந்து தெரியல. நானும் யாருக்கிட்டையும் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். வந்து நானும் கொஞ்சம் செல்லுலலாம் பார்த்தேன். யூடியூப்ல பார்த்தேனா இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அதனால நானும் வந்து இது மாதிரி வச்சு சாமி கும்பிட்றேன். எதனா ஒரு குறையா இருந்தா நெக்ஸ்ட் டைம் வந்து சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி படைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா வீட்லயும் வந்து இது மாதிரி வந்து படைச்சதில்ல. புரட்டாசி மாசம் வந்து தளிகை போட்டுலாம் படைச்சதில்ல. அதனால எனக்கு வந்து சரியா தெரியல. நானும் கேட்கல. சரி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வோமேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்றேன். இதுவும் வந்து எனக்கு தெரியாது. இதுவும் வந்து யூடியூப்ல தான் பார்த்தேன். இந்த கொஞ்சம் அந்த ஆன்மீகம் சேனல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதுல வந்து பார்த்தேன். சரி இதெல்லாம் வைக்கணும்னு. இன்னும் என்னென்ன வைக்கணும்னு எனக்கு தெரியல. இது மட்டும் நான் வந்து தம்பிய வச்சுக்கிட்டு சமைச்சு வச்சுட்டு பெருமாளுக்கு வச்சு படைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வர குழந்தைக்கு வேற உடம்பு வேற சரியில்லைங்களா, அவனை வச்சு என்னால சமைக்கவே முடியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சமைச்சிருக்கேன். சமைச்சு வச்சு இதை மட்டும் வந்து சாமி கும்பிடுறேன். எதனா குறையா இருந்ததுன்னா நீங்க எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லுங்க. நானும் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி செய்யறேன். நான் எப்படி செய்யறேன்னு வீடியோல பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஏதோ என்னால முடிஞ்சது வந்து 5 வகை சாப்பாடு செஞ்சு படைக்கணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரியே புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல் ஆ இது மட்டும் செஞ்சிருக்கேன். அப்புறம் வந்து வெள்ளை சாதம், அதுக்கு வந்து சாம்பார், ஆ அப்பளம், வடை, பாயாசம். இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சமைச்சேன். இதுதான் என்னால சமைக்க முடிஞ்சது. இதுக்கு மேல வந்து என்னால சமைக்க முடியல குழந்தைங்கள வச்சுட்டு. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருந்தா பரவாயில்லைங்க. இப்போ ரொம்ப சின்ன பிள்ளைங்கள வச்சுட்டு சமைக்க முடியல. அதுவும் தனியா இருக்கிறவங்களால சமைக்க முடியாது. அ என்னால இதுவரைக்கும் தான் செய்ய முடிஞ்சது. பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போடணும்னு சொன்னாங்க. அதனால துளசி மட்டும் வீட்ல இருந்து பறிச்சுட்டு வந்து பூ மாரி கட்டி, இந்த சின்ன ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து நாங்க மொத நாள் வந்து திருவந்திபுரம் கோவிலுக்கு போனோமா, சரி கோவிலுக்கு போயிட்டு சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி தான் பெரிய ஃபோட்டோ. அது வந்து நாங்க ஜுவல் எடுக்க பார்த்து அங்க வந்து கடையில வந்து குடுத்தாங்க. சரி வேண்டாமே அதுதான் இருக்குதேன்னு சொன்னா, சரி வந்துட்டு சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெருமாள் ஃபோட்டோவே வாங்கிட்டோம். பெருமாள் ஃபோட்டோவும், ஒரு விநாயகர் கண் திருஷ்டி ஃபோட்டோவும் வாங்கிட்டு வந்தேன். வேற எதுவும் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஃபோட்டோ தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து ஜுவல்ஸ் கடையில குடுத்தாங்க. இவ்வளோதான் எங்களுடைய புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமை தளியல். இன்னும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச மாரி ஏதோ நான் வந்து சமைச்சு சாமி கும்பிடுறேன். தளியல் போடுறேன். இது வந்து இனிமே வருஷாந்திரம் வந்து நான் செய்யணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எந்த தடங்களும் இல்லாம செய்யணும்னு வேண்டிக்கிறேன். நானும் இந்த வருஷமும் எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட ரொம்ப வேண்டிக்கிட்டேன். எந்த தடங்களும் குடுக்காதீங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து செய்றேன். எனக்கு தெரிஞ்ச மாரி ஏதோ செய்றேன்னு சொல்லிட்டு, அதே மாரி எந்த தடங்களும் குடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி சூப்பரா நாங்களும் சாமி கும்பிட்டோம். அ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க. ஆதரவு குடுங்க. எல்லாருடைய சேனலுக்கும் ஆதரவு குடுக்குற மாரி எங்களுடைய சேனலுக்கும் ஆதரவு குடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய குட்டி பெருமாள். எங்களுடைய குட்டி பெருமாள் வந்ததுனால நாங்க வந்து பெருமாளுக்கு வந்து இந்த வருஷம் வந்து நாங்க தளிகை போட்டு படைக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த ஆல் ஐக்கான் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வந்து உடனே வரும். நீங்களும் வந்து எங்களுக்கு வந்து அப்பதான் உங்களால வந்து சப்போர்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி எங்களை மாதிரி ஒரு சின்ன சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.